இன்ன வரைக்கும் எனக்கு டிவிக்கு இருந்து டெய்லி அப்டேட் கொடுத்துருக்கேன். வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு செட்டில்மெண்ட் முடிச்ச வரைக்கும் என்கிட்ட எல்லா டீடைல் இருக்கு. போட்டோ ப்ரூஃபோட இருக்கு. நீங்க யாரை கேட்டு என்னோட போட்டோ வண்டி தரல நான் உங்கள்கிட்ட சொன்னேன். வேதனை பாருங்க உங்கள்கிட்ட சொன்னா அப்புறம் எப்படி நான் டிவில இருக்கு என் போட்டோ யூஸ் பண்றேன். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய டீக்கடை அரசியல் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில என்னன்னாக்க, மதுரையில மாநாட்டுல கொடிக்கம்பம் விழுந்தது. அதுல ஒரு வாகனம் அடிபட்டுச்சுல்ல, அதற்கான வாகனத்தை இன்னும் கொடுக்கல, எதுவுமே கண்டுக்கறல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் 7/24x7 பேசுவோம் பேசுவோம், பொய்ய மட்டுமே பேசுவோம். நக்கீரன் வீட்டுக்காரர்கள் கிடையாது, நக்கீரன் வீட்டுக்கு ஆப்போசிட்டுக்காரங்க. அதனால ஆப்போசிட்டா பொய் மட்டும்தான் பேசுவோம் என்ற ஒரே முடிவில் இருக்கக்கூடிய நியூஸ் 7/24x7 என்ன பண்றாங்க பண்ணாக்க, நேத்து ஒரு செய்தி வெளியிடுறாங்க. இன்னைக்கு திருச்சி பயணங்கையில நேத்து அந்த வாகனத்தோட உரிமையாளர் இன்னும் எனக்கு வண்டி கிடைக்கல, என்னை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரியும் புலம்புன மாதிரியும் ஒரு நியூஸ் வெளியிடுறாங்க. இதை இந்த அள்ளு சில்லறைகள் இருக்குல்ல, முழு நியூஸும் தெரியாம என்ன போட்டிருக்காங்கன்னு கூட தெரியாம தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு பூரா பகிர்ந்து பாருங்க, தமிழக வெற்றி கழகம் சொன்னதை செய்யவில்லையாம்னு இந்த அரைவேக்காடுகளுக்கு பதில் கொடுக்கும் விதமாக அந்த வாகன ஓட்டுநர் இருக்காருல்ல, அந்த வாகனத்தின் உரிமையாளர், அவரே டென்ஷன் ஆயிட்டா. அப்படி டேய், என்னைய நீங்க கூப்பிட்ட அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா வரும் பாருங்க, அவர் பேசின வீடியோ. நீ என்னை கூப்பிட்ட பேட்டி கொடுங்கன்னு கேட்ட, நான் வெளியில இருக்கேன்னு பேட்டியெல்லாம் வேணா, என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. காருக்கு என்ன நிலவரம்னா, இல்லைன்னா இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, செட்டில்மெண்ட் முடிஞ்சு டெலிவரி 2 நாள்ல டெலிவரி. ஏன்னா சாதாரண மக்கு மடையனுக்கு கூட தெரியும், ஒரு காரு இன்னைக்கு நிலவரத்துக்கு இனோவா கிறிஸ்டாவோ இனோவாவோ புக் பண்ணோம்னாக்க குறைஞ்சது 30 நாள் இல்லாம கொடுக்க மாட்டாங்க. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அந்த நாட்கள் பிடிக்கும். நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த முட்டாள் என்ன சொல்றான் அப்படின்னாக்க, வாகனம் இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு நீச போட்டிருக்கான். அதை சில முட்டாள்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா பொய்யான விஷயத்தை போடுறவனை விட இந்த பொய்யான விஷயத்தை பதிவு பண்றான்ல, இவன் மேலதான் நம்மளுக்கு அதிகமான கோபம் வரணும். ஏன்னா செம்பு அடிக்கலாம், ஜால்ரா அடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா ஒரு லிமிட் இருக்கு. எது உண்மைன்னு தெரிஞ்சு பேசணும், உண்மைன்னு தெரிஞ்சு சொன்னாக்க கரெக்டா இருக்கும். அரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இதுக்கு வேற ஒரு பொழப்பு செஞ்சிடலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து. உண்மையை பேசாம எதுக்கு? நீங்க தான் பயப்பில்லையா, நீங்க தான் துணிச்சலோட இருக்கீல்ல, உங்களுக்கு தான் பயம் கிடையாதுல்ல, அப்புறம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த முழு வீடியோ, அவர் பேசின வீடியோவை நான் இப்போ பதிவு பண்றேன். அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பண்ண. ஏன்னா இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னாக்க, ஒருவர் மேல குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறக்காக இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்றேன். பாருங்க, உங்களுக்கே தெரியும். நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுனாலும் நான் உங்களுக்கு நாளைக்கு கூப்பிடுறேன்னு நான் சொன்னேன். எதுக்கு நான் யாரை கேட்டேன் என்னோட போட்டோ வச்சு இந்த டிவில எடிட் பண்ணி போட்டு விட்டுருக்கீங்க? ஆனா ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். நான் ஏன் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு டெய்லி இருங்கண்ணே, இன்ன வரைக்கும் எனக்கு டிவிக்கு இருந்து டெய்லி அப்டேட் கொடுத்துருக்கேன். வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு செட்டில்மெண்ட் முடிச்ச வரைக்கும் என்கிட்ட எல்லா டீடைல் இருக்கு. போட்டோ ப்ரூஃபோட இருக்கு. நீங்க யாரை கேட்டு என்னோட போட்டோ வண்டி தரல நான் உங்கள்கிட்ட சொன்னேன். வேதனை பாருங்க உங்கள்கிட்ட சொன்னா அப்புறம் எப்படி டிவில இருக்கு என் போட்டோ யூஸ் பண்றீங்க? ஆனா நான் உங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணவா? இல்ல 25 நாள் என் வீட்டு பிரச்சனைல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை பாக்குறீங்க? உங்களால இப்ப எனக்கு வண்டி போச்சா நீங்க வாங்கி தருவீங்களா? ஆனா என் நல்லதுக்கு தானே அவங்க அன்னைக்கே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க, பார்த்து தரேன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். எனக்கு அந்த இதுல தேவையான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நான் எல்லாமே அவங்க சொல்றபடி போயிட்டு இருக்கேன். எனக்கு வண்டி கரெக்டா வந்துருச்சு. நீங்க எதுக்கு? ஆனா எனக்கு சப்போர்ட் பண்றதுன்னா நீங்க புதுசா ஒரு கார் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா, இல்லாட்டி 25 நாள் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணப்பான்னு கேட்டு வாங்கி கொடுத்துருக்கணும்ல. இது உங்களுக்கு தேவையான ஏன் பிரச்சனை? ஏன்னா நீங்க எதுக்கு இப்படி ரோட்ல வருவீங்க? நியூஸோட சட்டப்படி நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. ஒரு போட்டோ வெளியிடுறதோ ஒரு வாய்ஸ் வெளியிடுறதோ என்னை கேட்காம நீங்க வெளியிடுறது மகா தப்பு. நீங்க என்கிட்ட பேட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்டீங்களா ஃபர்ஸ்ட்? நான் என்ன சொன்னேன்? ஆனா இல்லன்னா நான் இதனால பேசிட்டு கூப்பிடுறேன்னா எல்லா வேலையும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்.
அப்ப யாரை கேட்டு என்னோட போட்டோவை வச்சு வீடியோ எடிட் பண்ணி போட்டீங்க வாய்ஸ் ரெக்கார்டோட? அண்ணா உங்க ஆபீஸ்ல சொன்னா அதுக்கு நீங்க போய் இது பண்ணுங்க. எதுக்கு நான் என் போட்டோவை என்னோட வீடியோவும் போடுறீங்க? இப்ப எனக்கு தானே பிரச்சனை. அண்ணே காரு பிரச்சனை 25 நாளா என்னாச்சுன்னு நீங்க கேட்டீங்களா? எனக்கு 25 நாளா என்னென்ன வேலை நடக்குது நான் கூட கேட்டீங்க. அந்த நடந்தது பூரா உங்களுக்கு நான் ரெக்கார்டு போட்டோவோட அனுப்பி வைப்பேன் நானு. அண்ணே கேட்டீங்க, ஓகே, கேட்க சொன்னாங்க, கேட்டீங்க. அது எதுக்கு நியூஸ்ல பப்ளிஷ் பண்றீங்க? பாத்தீங்களா நண்பர்களே, எப்படி எந்த அளவுக்கு இப்ப நீங்க பொய்யின் கூட பண்றீங்களா இல்ல அந்த கட்சி பேர் போலீஸ் ஸ்டேஷன் போகாம ரைட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஏன்னா யார் செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய பவர் இருக்கு, நம்மளை எப்படியும் காப்பாற்றி விடுவார்கள். ஒரு அவதூறான வார்த்தைகள் சொல்லும் பொழுது ஒரு 4வது தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி சேனல் இந்த மாதிரி பதிவிட்டுச்சுன்னா இதை விட கேவலம் எதுவுமே இல்லை. இவர்களுடைய சேனல்ல இந்த விஜய் அண்ணனை பத்தி போடுறது பூரா பாருங்க, என்ன ஒரு கேவலம். ஏன்னா ஒரு மாற்றத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு தீர்வுக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணாருனாலும் மூடிக்கிட்டாவது போகணும். அதை விட்டுட்டு வெட்டியா வேண்டாத பொய்களை பரப்பி அதையும் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் பரப்பிக்கிட்டு இருக்கு. இனிமேலாவது எந்த வீடியோ வந்தாலும் நண்பர்கள் தயவு செஞ்சு அதை ஆய்வு செய்யுங்க. இது கரெக்டா பொய்யான ஆய்வு செஞ்சுட்டு அப்புறம் பண்ணுங்க. நன்றி. டீ கடை அரசியல்.